முன்னாடி வந்து ஒரு லாரி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த லாரி கண்டிப்பாக பிலோ 80 தான் போகுது. அப்போ நம்மளோட ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் டிடெக்ட் பண்ணிருச்சு. டிடெக்ட் பண்ண உடனே திக்கராகவே லைன் இருக்குது. நான் கையை எடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க லேன் வந்து அது இங்கே சார்ஜிங் பேடில் ஒரு லைட்டு எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடச்சிருக்கும். பட் இது வந்து இதை ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ண மாதிரி. மைலேஜ் அப்படின்னு வரும்போது இந்த கேரன்ஸ் ஆர் இந்த கிளாவிஸில் பெட்ரோலோட மைலேஜ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. மார்க்கெட்டில் இருக்கிற கார்ஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு 6 சீட்டர் ஆர் 7 சீட்டர், அதாவது எம்பிவி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் காரை அதுலேருந்து நம்மளால் வெளியே எடுக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கியாவோட கேரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதில் இருக்கிற சின்ன நெகட்டிவ் என்னவா இருந்தது அப்படின்னா, அது ஒரு எம்பிவி அப்படிங்கிற ஃபீல் வந்து அந்த காரோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்கேஸ் அந்த கேரன்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்போது ஒரு எஸ்யூவிக்கும் எம்பிவிக்கும் மிஸ் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது கேரன்ஸில் கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியண்ட்டில் கேரன்ஸில் என்னென்னலாம் மிஸ் ஆகிருந்ததோ, ஒரு எஸ்யூவியோட கம்ஃபர்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனை விஷயமும் லோடடாக இந்த காரில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பெங்களூரில் இந்த கிளாவிஸோட டிரைவ் ஈவெண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த காரில் என்னென்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்குது, அப்போ கேரன்ஸில் வாங்கினவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிரைவ் பண்ணியும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இன்வால் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது மஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ மஸ்க்குங்கிறது இந்த இன்வால்வில் இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். என்னோட மட்டும் கிடையாது, நிறைய பேரோட ஃபேவரட் வந்து இந்த மஸ்க் தான். ஸோ இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் வந்து கிடையாது. அப்போ சிந்தி உங்கள் காரை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு கண்டெய்னரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபாயிலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்மெல்லை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஷட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வேரி பண்ணி எந்த அளவுக்கு ஸ்மெல் இன்டென்சிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை வேரி பண்ணிக்க முடியும். இதை ஜஸ்ட் கப் ஹோல்டரில் போட்டோம் அப்படின்னா அதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். க்ளோஸ் டு 40 to 45 டேஸ் வந்து இதோட எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ப்ராடக்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. இப்போ ஜெப்டோவில் 10 மினிட்ஸில் உங்களால் டெலிவரி எடுத்துக்க முடியும். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கிளாவிஸ் அப்படிங்கிறது கேரன்ஸோட ஒரு வேரியண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி கியா வந்து கிளைம் பண்ணல. அப்போது கேரன்ஸும் மார்க்கெட்டில் இருக்க போது, இந்த கிளாவிஸும் இருக்க போது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு சரியான கிளாரிட்டி வந்து இல்லை. நான் கேட்ட வரைக்கும் கேரன்ஸோட பேஸ் வேரியன்ட்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேபுக்கு கண்டிப்பாக அந்த கேரன்ஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சேலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கிளாவிஸ் அப்படிங்கிறது ஒரு லக்ஸுரி கேரன்ஸ் அப்படின்னு கூட அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேலில் இருக்கும். இந்த கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு லத்தீன் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போது இதோட மீனிங் என்ன அப்படின்னா கோல்டன் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோல்டன் கீங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டியான டைமை ட்ரெஷரியை ஓப்பன் பண்ணுற ஒரு கோல்டன் கீ அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு இதில் இருக்கா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் சேம் கேரன்ஸில் இருக்கிற
அந்த 3 இன்ஜின் ஸ்பெக் வந்து இதுலேயும் கிடைக்குது. அப்பா சரியான வெயிட்டாக வந்து இருக்குது. நல்லாவே வந்து ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். மேலே சவுண்ட் ப்ரூஃப் எதுவுமே பண்ண ஃபீல் இல்லை, எதுவுமே இல்லை. உள்ளேயுமே வந்து ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் நல்லாவே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 இன்ஜின் அப்படிங்கிறது டீசல்லையும் கிடைக்குது, பெட்ரோல்லையும் கிடைக்குது. டீசலில் இந்த ப்ரூவனான 1.5 லிட்டர் சிஆர்டிஐ இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 113 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 250 என்எம் வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 ஸ்பீட் மேனுவல் கிடைக்கும். 6 ஸ்பீட் 80 டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது பெட்ரோல் வரும்போது தான் 2 இன்ஜின் ஆப்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். 1.5 லிட்டரில் எண்ணெயில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்குது. அது போர்ட் இன்ஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு வரும். அதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 114 பிஹெச்பி பவரும் 144 என்எம் டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். அதில் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்லி 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அப்படியே வந்து டர்போ ஆப்ஷனோட உங்களுக்கு வரும்போது ஜிடிஐயோட உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் டிஜிடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஏவை ஒன்லி ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் டர்போவோட வரும்போது பவர் அப்படின்னு பார்க்கும்போது 157 பிஹெச்பி வந்து டெலிவரி பண்ணுது. 253 என்எம் வந்து டார்க் டெலிவரி பண்ணும். அப்போ டீசலை விட இந்த பெட்ரோல் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் மைலேஜ் அப்படின்னு வரும்போது இந்த கேரன்ஸ் ஆர் இந்த கிளாவிஸில் பெட்ரோலோட மைலேஜ் ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சிங்கிள் டிஜிட்டில் தான் நீங்கள் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 7 to 8 kmpl தான் இதில் உங்களுக்கு பெட்ரோலில் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த டர்போவோட கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேனுவல் புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த கிளாவிஸில். ஏன்னா கேரன்ஸில் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இந்த டர்போவில் கிடச்சிட்டு இருந்தது. பட் இதில் மேனுவல் கிடைக்கும், 7 ஸ்பீட் டிசிடி கிடைக்கும், அதே நேரத்தில் 6 ஸ்பீட் ஐஎம்டியும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஓவரால் பேக்கேஜாக பார்த்தோம் அப்படின்னா கியாவோட அத்தனை கியர் பாக்ஸும் இந்த கிளாவிஸ்க்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த காரில் மோஸ்ட்லி மெட்டலில் எதுவும் கை வச்ச மாதிரி தெரியல. ஏன்னா ப்ரொஃபைல் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஹூடோட டோருமே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஒரு பிளெயினான ஒரு ஹூடோட லிட்டு தான் உங்களுக்கு இருக்குது. இங்கே மட்டும் ஸ்லைட்டாக அந்த ஹிஞ்ச் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து இதுக்கு முன்னாடி கேரன்ஸில் இருந்த சேம் தான் அப்படின்னு சொல்லலாம். கியாவோட பேட்சு ஒரு மேட் ஃபினிஷில் மெட்டல் பிளேட்டில் அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் மோஸ்ட்லி எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்லைட் வந்து சிரோஸில் இருக்கிற அந்த ஹெட்லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியுது. ஒரு ஐஸ் கியூப் ஸ்டைலில் 3 கியூப்ஸில் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் அண்டு, அதனால எல்இடியில் உங்களுக்கு அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே டிஆர்எல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்டார் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ப்ரொஃபைலில் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இது இப்படியே இங்கே வந்து இப்படி முடியுது. இந்த டாப் போர்ஷன் மட்டும் பிளிங்கராகவும் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இந்த டிஆர்எல் அப்படியே கனெக்ட் ஆகி எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து இந்த டாப் எண்டில் கிடைக்கும். இந்த ஐஸ் கியூப் வந்து ஹாலஜன்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஹாலஜனில் வரும்போது 2 கான்ஃபிகரேஷனில் கொடுக்குறாங்க. ஹாலஜன் வித் இந்த ஸ்டார் மேப், இல்லை ஹாலஜன் வித் ஒன்லி இந்த டிஆர்எல். அப்போது டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியன்ஸ் வந்து இந்த ஸ்டைல் மட்டும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். பட் இந்த அவுட்டர் கவர் வந்து இது அப்படியே வந்து உங்களுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சிரோஸில் பார்த்த மாதிரி இந்த எண்டில் வந்து இந்த ஒரு ஹெட்லைட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது நம்ம லைட்டாக எங்கேயா போய் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்லைட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அப்படியே இங்கே கீழே வரோன்னா ஃபாக் லேம்போட செட்டப் வந்து நமக்கு எதுவுமே இங்கே கிடையாது. இங்கே ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நல்ல கிளாரிட்டியாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலு பட் ஃபுல்லி வந்து ஒரு டின் ஷீட் மாதிரி பலன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் எடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை கொஞ்சம் மேட் ஃபினிஷ்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக சட்டிலாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். இங்கே ரேடாஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இந்த கிளாவிஸில் ஆடாஸோட லெவல் 2 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 20 ஆடாஸ் ஃபீச்சர்ஸோட இன்டெகிரேட் ஆகி இந்த கிளாவிஸ் வந்து உங்களுக்கு வருது. அப்போ இதுக்கு முன்னாடி கேரன்ஸில் மிஸ் பண்ண ஒரு பெரிய ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஆடாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. கீழே ஒரு நல்ல ஒரு ஏர் வெண்ட்டு, பட் உள்ளே இருக்கிற ரேடியேட்டர்ஸ் வெளியில் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் அப்ரப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக வந்து அவங்க டிசைனை மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட்டோட லுக்கு, இந்த ஹூடோட டோரை தவிர மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு
கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி மெட்டலில் சேஞ்ச் இல்லாதனால சைட் வியூவில் பெருசாக எந்த மாற்றமே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலை. ஒன்லி திங் என்ன அப்படின்னா, இங்கே டோர் கார்னிஷ் மட்டும் உங்களுக்கு இங்கே கீழே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ரன்னர் போர்டில் ஒரு மெட்டலோட ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பல்கியாக ஒரு கிளாடிங்குமே இருக்குது. அது வந்து அப்படியே வீல் ஆர்ச்சோட கனெக்ட் ஆகி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ வண்டிக்கு ஒரு மாதிரி பல்கியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக கேரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லீனான ஒரு வெஹிக்கிள் தான். பட் இந்த மாதிரிலாம் கிளாடிங் கொடுத்து தான் இது கொஞ்சம் பல்கியாக வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பாடியோட கலர்லேயே தான் உங்களுக்கு இருக்குது. ரெக்யூர் சென்சார் வந்து ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு கொடுக்கல, அது கொடுத்துருக்கலாம். இங்கே ஓஆர்விஎம்மில் ஒரு கேமரா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 360 டிகிரிக்குரிய கேமரா உங்களுக்கு கிடைக்குது. அது நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. இங்கே ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டோட இண்டிகேஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவுமே வந்து இன்கேஸ் நீங்கள் லெஃப்ட் எடுக்கும்போது ரைட் எடுக்கும்போது வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு வார்னிங்கும் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கும். இங்கே ஒரு ரூஃப் ரெயில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பெனரமிக் சன்ரூஃப் வந்து இதில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இதில் சிங்கிள் பெயின் சன்ரூஃபாக வேணாலும் நீங்கள் ஆப்ஷனலாக உங்களால் எடுத்துக்க முடியும். பட் இந்த காரில் நிறைய பேர் மிஸ் பண்ண விஷயம் இந்த பெனரமிக்கோட சன்ரூஃப். இன்ஃபேக்ட் நீங்கள் சன்ரூஃபை ஓப்பன் பண்ணலைனாலும் அந்த பிளைண்டரை மட்டும் ஓப்பன் பண்ணி போகும்போது இவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு காருக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹை கிராஸ் வந்து சொல்லுவோம். அதில் அந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிட்டு இருந்தது. இதில் மிஸ் ஆன விஷயம் அதுவுமே வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மொத்தத்தில் இந்த சைடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லென்த் மட்டும் ஒரு 10 mm இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மெட்டலில் எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகலை. ஜஸ்ட் பிளாஸ்டிக்ஸோட மட்டுமே வந்து அந்த 10 mm இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதனால் இன்டீரியர் கம்ஃபர்ட்டில் பெருசாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்து இருக்காது. இதோட லென்த்துன்னு பார்க்கும்போது 4.54 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். வீல் பேஸ் வந்து க்ளோஸ் டு 2.8 மீட்டர்ஸ் இருக்கும். நல்ல லாங்கரான வீல் பேஸ். அப்போ தேர்ட் ரோ வந்து கம்ஃபர்ட் இந்த செக்மெண்ட்டில் தி பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த கேரன்ஸில் சொல்ல முடியும். அதே இந்த கிளாவிஸ்லையும் நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றின ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் சோஃபார் வந்து இன்னும் வரல. வீலோட ப்ரொஃபைல் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு 3 வீல் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேஸு, மிட்டு, டாப்பு அப்படின்னு சொல்லி 15 இன்ச், 16 இன்ச், 17 இன்ச்சில் கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு சைஸுக்கும் இந்த வீலோட ரிம்மோட ப்ரொஃபைல் மட்டும் உங்களுக்கு லுக்கு மட்டும் மாறும். இதில் 15ல் வந்து ஃபுல் பிளாக்ல பியானோ பிளாக் ஃபினிஷில் கிட்டத்தட்ட ஒரு அலாய் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. 16ல் மெட்டல் வீல் தான் கிடைக்கிது. ஒரு வீல் கப்பு தான் வந்து உங்களுக்கு அதில் கொடுப்பாங்க. இந்த 17ல் டியூவல் கலரில் கிறிஸ்டல் கட் அலாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது கேரன்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே டிஸ்க் இருக்குது. இந்த டாப் அண்டில் நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட்டான டிசிடி வேரியண்ட் தான் இருக்குது டாப் அண்டு. அதில் உங்களுக்கு 4 வீல் டிஸ்க் கிடைக்கும். ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ரியரு கேரன்ஸ்க்கும் இதுக்கும் மோஸ்ட்லி சேஞ்ச் வந்து இல்லை, எக்ஸப்ட் இந்த டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டார் மேப் டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரண்ட் டிஆர்எல்ல மேட்ச் பண்ணி ஒரு கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது நைட்டில் பார்க்கும்போது சோனட்டை பார்த்தா அதே ஃபீல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைகர் நோஸ் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக இங்கே சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட்டில் டிஆர்எல்ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா கிடைக்கிது. இன்டெகிரேட்டரில் ஒரு ஸ்பாய்லரு. எல்லா வேரியண்ட்லையுமே இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரியரோட விண்ட்ஷீல்டில் ஒரு டிஃபாகர் லைன் கொடுத்துருக்காங்க. வைப்பரும் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சேஞ்சு கேரன்ஸ் கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த டெயில் லேம்போட இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு வேரியண்ட்டுக்கும் மாறும். இந்த டாப் அண்டில் தான் இந்த மாதிரி ஃபுல்லி கனெக்டடான இந்த ஒரு டெயில் லேம்ப் வந்து கிடைக்கும். ஒரு வேரியண்ட்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டும் இதுலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கியாங்கிற அந்த ஒரு மெட்டல் பிளேட்டில் இருக்கிற ஒரு பேட்ச் வந்து நமக்கு இங்கே இருக்கிறது தெரியுது. அதே மாதிரியே ரிவர்ஸ்க்குரிய பார்க்கிங் சென்சார்ஸ் இங்கே சைட்லையும் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது பக்காவாக உங்களுக்கு கைட் பண்ணுது. அதே மாதிரி ஆடாஸில் ரிவர்ஸோட கொலிஷனுமே உங்களுக்கு இருக்கிறதுனால இன்கேஸ் ஏதாவது குறுக்க வருது அப்படின்னா இம்மீடியட்டாக கார் வந்து பிரேக் அப்ளை பண்ணி நின்றுது. ரொம்ப ஈஸி டு டிரைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பின்னாடி இருக்கிற ஸ்கிட்டுமே வந்து ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி இந்த சேம் அந்த ஒரு டின் ஷீட்டோட மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலரில் ஒரு பம்பரு, ரிஃப்ளெக்டர்ஸும் நமக்கு இங்கே இருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம பூட் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கும் கேரன்ஸுக்கும் பூட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு இல்லை. 216 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்களோட ஒரு 3 பேக் தான் வச்சுருக்கிறோம். அப்படி வச்சதுமே ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போது 7 சீட்டராவோ இல்லை 6 சீட்டராவோ இந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பூட் வந்து ரொம்பவே வந்து டைட்டு தான். அப்படி நீங்கள் இன்கேஸ் பூட்டை நீங்கள் லக்கேஜ் அதிகமாக வைக்கணும், நான் வந்து ஒரு 5 பேரோ 6 பேரோ தான் போகிறோம் அப்படின்னா இதை ஒரு ஹாஃபை மட்டும் உங்களால் ஃபோல்டு பண்ண முடியும். 50% கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு நல்ல லக்கேஜோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள்
ஈஸியாக அதிகமான லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஸ்பேர் வீல் வந்து மேலே இல்லை, கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கீழே இறக்குறதுக்கு இங்கே ஒரு நட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி டூல் கிட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நட்டு இருக்கும். அதை அன்ஸ்க்ரூ பண்ணும்போது கீழே ஸ்பேர் வீல் வந்து வெளியே வரும். திருப்பியும் அதிலே வச்சுட்டு இதை நீங்கள் டைட் பண்ணும்போது வீல் மேலே ஏறிக்கும். ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே நமக்கு இதில் இருக்குது. ஸோ இதில் சப்பு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. போஸோட ஆடியோ வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ அது நல்ல குவாலிட்டியாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. டாப் அண்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது வரும். ஸோ இன்டீரியருக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கீழே ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஹப் மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ இந்த 4 விண்டோவும் ஒரே நேரத்தில் கீழே இறக்க முடியும். இதில் இருக்கிற அன்லாக்கை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்தில் இந்த 4 விண்டோவும் கம்ப்ளீட்டாக கீழே இறங்குறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியே லாக் பட்டனை லாங்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 கிளாஸும் ரோல் அப் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இப்படி ரோல் அப் ஆகும். ஸோ இது ஒரு ஃபீச்சர் இந்த கிளாவிஸில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணலாம். டோரை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா டோர் பேடில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த இன்டீரியர் தீம் வந்து கொஞ்சம் புதுசாக மாற்றிருக்காங்க. இங்கே ஒரு குஷன் வந்து ஒரு லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் கரெக்டாக நீங்கள் வைக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு ஹேண்டில் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டில் நீங்கள் வைக்கிற அளவுக்கு ஒரு டோர் பாக்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அம்பர்லா ஹோல்டரும் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஓஆர்விஎம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் சுவிட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே டோரில் கொடுத்துருக்காங்க. போஸோட ஆடியோ அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த லாக்கோட இந்த ஃபினிஷ் மட்டும் வந்து இந்த கிளாவிஸில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிரஸ் எப்படி இருக்குது, உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த பக்கம் வாங்க. உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறமா இந்த சீட் வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒய்டராக கொடுத்துருக்காங்க. என்னோட சைஸுக்கே என்னை நல்லா அக்கமடேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். வென்டிலேட்டட் சீட்ஸாகவே வந்து நமக்கு கிடைக்கிது. நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டில் ஒரு நல்ல ஹைட்டுக்கே இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட ஹைட்டு 5'8". ஸோ எனக்கே வந்து இவ்வளோ ஹெட்ரூம் கிடைக்கிது. ஸோ கீழே லெக்கோட பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது இந்த டம்மி பெடல் வந்து கொஞ்சம் நீங்கள் ஷூலாம் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அதை வைக்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஒய்டராக கொடுத்தாங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கு கண்டிப்பாக டம்மி பெடலுங்கிறது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம். பெடல் வந்து ஓரளவுக்கு நல்லா வெல் ஸ்பேஸ்டாக இருக்குது. பிரேக் வந்து நல்லா ஒய்டரான பெடலாக கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷனுக்கும் பிரேக்குக்கும் நல்ல ஒரு எர்கனாமிக்ஸ் வைஸ் நல்ல ஒரு கேப் வந்து இருக்குது. ஈஸி டு ஹேண்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். இங்கே டேஷில் நிறையா விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. கேரன்ஸ்க்கும் கிளாவிஸ்க்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ள வாங்க. இந்த சீட் வந்து 4-வே பவர் அட்ஜஸ்டபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் சுவிட்சஸ் இருக்கிறத. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிக்ளைனுக்கு கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுனை நீங்கள் மேனுவலாக தான் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக இது பட்ஜெட் வந்து அதிகமாக 20+ தான் இருக்கும். ஹைட்டுமே இங்கே கொடுத்துருந்தாங்க பவரில் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொன்று மெமரி சீட்டுமே கொடுக்கல. எப்பயுமே பவர் கொடுக்கும்போது மெமரியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூசருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 7 ஸ்பீட் டிசிடி பெட்ரோல் வேரியண்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட கியர் நாவும் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு லாக்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ். அந்த டிரைவ்லேயே வந்து மேனுவல் மோடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 7 ஸ்பீடை நீங்கள் மேனுவலாக கூட ஷிஃப்ட் பண்ணலாம். இல்லை பேடல் ஷிஃப்டர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பியானோ பிளாக்கில் சுற்றி ஒரு ரிங் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே இங்கே கீழே வந்தோன்னா ஒரு கப் ஹோல்டர் வித்து ஏசியோட வெண்ட்டுமே உங்களுக்கு அதில் கிடைக்கிது. அந்த வெண்ட்டை ஓப்பன் க்ளோஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். அப்போ ஒரு பாட்டில் வைக்கிறீங்கன்னா பாட்டம்லேருந்து கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அது கொடுக்குது. எலக்ட்ரானிக் பவர் பிரேக் வந்து கிடைக்கும். இங்கே பி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி ஆட்டோ ஹோல்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஆன் ஆஃப் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு கீ ஃபாபுக்குரிய ஒரு சின்ன ஹோல்டர், காயின் ஹோல்டராக கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு அக்சசரியில் ஒரு ட்ரே இருக்குது. அதை தனியாக கூட நீங்கள் கழட்டிக்கலாம். நல்ல டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. வேணும்னாலும் இப்படி வச்சுக்கலாம். மிச்சபடி இது மூவபுளாக இல்லை. பட் இதை வச்சிங்கன்னா கியர் நாப் வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக என்னோட கைக்கு எட்டுது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் எட்டாதுன்னு கூட சொல்லலாம். இதை மூவபுளாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஐஆர்வி வந்து பவரில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டர், இதுவும் ஏற்கனவே இருந்த விஷயம்தான். பேனாரமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டச் பண்ணுவோம். உங்களுக்கு பிளைண்டர் மட்டும் இப்போ ஓப்பன் ஆகுது. செகண்ட் ரோ வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகுது. ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் சிங்கிள் பேனா வேணாலும் அதை ஆப்ஷன்லலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்இடியில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் லாக்கோட இன்டெகிரேட் ஆகியும் அதை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே லைட் எதுவுமே இல்லை, மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லைட் வந்து கொடுத்துருக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை, டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட்டுன்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக கேரன்ஸ்க்கும் கிளாவிஸ்க்கும் நல்ல ஒரு அப்கிரேட் ஆகிருக்கு.
6 ஏர் பேக்ஸ்ங்கிறது அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். கவர்மெண்ட்டோட நார்ம்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று மறந்துட்டேன். இங்கே ஒரு ஆம்பியன் லைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் அது வந்து ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது. நடுவில் ஒரு பிரேக்கு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன பிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் கனெக்டடான ஒரு ஃபீலாக இல்லை. இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அதே மாதிரியே இங்கே சார்ஜிங் பேடில் ஒரு லைட்டு எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடச்சிருக்கும். பட் இது வந்து இதோ ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ண மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் வந்து இதில் கிடைக்குது. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். டோர் வந்து 90 டிகிரிலாம் ஓப்பன் ஆகலை. பட் இருந்தால் கூட க்ளோஸ் டு 90 சொல்லலாம். நல்ல ஒய்டரான ஒரு அப்பச்சர் வந்து கிடைக்குது. உள்ள இங்கிரஸ் வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே வந்தோன்னா எஸ், சீட்டுமே வந்து நல்ல ஒரு ஹைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் இருக்குது. நீங்கள் காலை வச்சிங்க அப்படின்னா என்னோட ஹைட்டுக்கு ஓகே. ஒரு 5'4", 5'5" இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்திங்கன்னா அவங்க கால் கீழே எட்டாது. அந்த அளவுக்கு சீட்டை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து தூக்கியிருக்காங்க. அதை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு கூட சொல்லலாம். அட்ஜஸ்டபுளாக ஹெட் ரெஸ்ட்டு. இந்த ரிக்ளைனை உங்களால் மாற்ற முடியும். இங்கே கீழே வந்து ஒரு நாப் இருக்குது. இங்கே பின்னாடி இருக்குது. எஸ், இதை லைட்டாக அப்படி இழுத்தீங்கன்னா நீங்கள் ரிக்ளைனையும் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் பொசிஷனோ அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இந்த சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரீம் பேக்குக்கு போகிறேன். இதுதான் ஃபுல் பேக். இந்த ஃபுல் பேக்கில் எனக்கு இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது. நல்ல லெக் வந்து டக் பண்ண முடியுது. லக்ஸூரியாக ஒரு கேப்டன் சீட்டோட ப்ரொஃபைல் வந்து எனக்கு நல்லா கிடைக்குது. ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் 7 சீட்டராக போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஞ்ச் டைப்பில் கிடைக்கும். 60-40 உங்களுக்கு இருக்கும். அந்த 40 நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது ரியர் சீட்டுக்கு நீங்கள் உள்ளே போகலாம். பட் இந்த கேப்டன் சீட்டில் நடுவுலையே ஒரு பேசேஜ் இருக்குது. அது வழியாகவும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டுக்கு நான் வைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டுக்கு வச்சா கூட எனக்கு நீ போய் டச் ஆகலை. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு லெக் ரூம் இருக்குது. பட் கொஞ்சம் மாடரேட்டாக நான் வச்சுக்கிட்டு இப்போ பின்னாடியோட லெக் ரூம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். மிச்சப்படி இங்கே பார்க்கும்போது ஒரு பிளைண்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவலாக நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இங்கே ஒரு பாட்டில் டோர் பேடில் இருக்குது. பட் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயே வந்து சின்னதாக ஒரு 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 ட்ரே மாதிரி கொடுத்து அங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் வச்சுருந்து வேணும்னா மூடிக்கலாம். இனோவாவில் இருக்கும் இல்லையா, ஹை கிராஸில், அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு மேலே ரூஃபில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எனக்கு ஃபேஸுக்கு வந்து அடிக்குது. பட் இது 7 சீட்டராக இருந்தால் நடுவில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு இந்த த்ரோ வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 2 பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சம ஃப்ளோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணணுன்னா கூட உங்களால் இங்கே வச்சுக்க முடியும். இது ஒரு பாஸ் ஷீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லீவர் ஒன்று இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி பின்னாடியிலேருந்தே நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த சீட்டை முன்னாடியோ இப்படி பின்னாடியோ உங்களுக்கு ஏற்றாப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கோ பேசஞ்சரை ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்களாவே மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏசியோட நாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப ஈஸியாக உங்களால் இதை ரொட்டேட் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் ரியருக்கு மட்டும் நீங்கள் தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2 சி டைப் சார்ஜிங் போட்டு மொபைல் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே இங்கே மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஏர் பியூரிஃபையர். இதுவுமே கேரன்ஸில் இருந்த விஷயம் தான். ஆனால் இது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆன் ஆகுது. இப்போ தான் அதோட ஸ்பீடே அட்டைன் ஆகுது. நல்லாவே சவுண்டு வரும். இது நீங்கள் ரொம்ப நேரம் லாங்லலாம் போகும்போது ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா நமக்கே லைட்டாக தலைவலி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை கொஞ்சம் நாய்ஸ்லெஸ்ஸாக இதை மாற்றணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மிச்சப்படி நல்ல கம்ஃபர்ட்டு, நல்ல லக்ஸுரியான ஒரு ஃபீலு இந்த மிடில் ரோ. தேர்ட் ரோக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிற அந்த சிங்கிள் சீட்டை, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற சீட்டுக்கு மட்டும் இந்த ஒன் டச் டம்பிள்ங்கிற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரானிக்காக அந்த லீவர் வந்து ஆக்சுவேட் ஆகிட்டு அதுவாகவே டம்பிள் ஆகிக்குது. இப்போ ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நான் இது வழியாக உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு ஃப்ளோர் ஹைட்டு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எல்டர்ஸ் போகிறதுங்கிறது கஷ்டம். பட் ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் வந்து கண்டிப்பாக உள்ளே வரலாம். நான் எந்த அளவுக்கு நான் நின்றுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களால் நிற்க முடியுது. இப்போ நம்ம உட்கார்றதுக்கு எஸ், இங்கே உட்காந்துட்டு இங்கே வந்து உள்ளே வர்றோம். ஓகே, ஸோ உள்ளே வந்து நான் டக் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ரிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நான் ஸ்லைட்டாக என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிக்ளைனை மட்டும் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு, ரியரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்புல ஸ்லைட்டாக இப்படி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு, அதையும் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா
ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக நான் உட்காந்துருக்கிறேன். லெக் ரூம் வந்து நீ வந்து எனக்கு தட்டலை, அதே நேரத்தில் நடுவில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான மிடில் பொசிஷனில் தான் இருக்குது. ஓரளவுக்கு என்னால் காலை வந்து உள்ளே டக் பண்ண முடியுது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸு. ஏன்னா இந்த கேரன்ஸ்லேயே இந்த தேர்ட் ரோ அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே இந்த கிளாவிஸில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2 அடல்ட்டே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதே நேரத்தில் பூட் உங்களுக்கு வேணும்னா இந்த ரிக்ளைனை ஸ்லைட்டாக நீங்கள் இப்படி தூக்கி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அப்ரைட்டாக நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அதே நேரத்தில் பூட்டையுமே வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப இப்படி பூட்டு தேவையில்லைன்னா ஓரளவுக்கு நல்லா ரிக்ளைன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லீப் மோடில் வந்து நீங்கள் போகலாம். இங்கே மேலே வந்து ஒரு ஏசி வெண்ட் தனியாகவே தேர்ட் ரோக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நல்ல ஒரு ஏசியோட த்ரோவும் கிடைக்கிது. இதை ஓப்பன் அண்ட் க்ளோஸும் உங்களால் பண்ண முடியும். அப்போ த மோஸ்ட் ப்ராக்டிக்கலான ஒரு தேர்ட் ரோ இந்த வெஹிக்கிளில் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் தி பெஸ்ட்டான ஒரு தேர்ட் ரோ கம்ஃபர்ட்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டு, ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சார்ஜிங் போர்ட்டும் வந்து நமக்கு கிடைக்குது. எர்கனாமிக்ஸ் வைஸ் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக இருக்கிற ஒரு தேர்ட் ரோ. அதே மாதிரி உள்ளே நீங்கள் வர்றதுக்கு ஏறும்போது பிடிச்சு ஏறுறதுக்கு இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரியான ஒரு சின்ன ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ வெளியிலேருந்து இதை பிடிச்சி நீங்கள் உள்ளே ஏறுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த பெட்ரோலையும் நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். டீசலையும் டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிரைவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கியாவோட கேரன்ஸ் கிளாவிஸை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ட போகிறது பெட்ரோல் இன்ஜின் தான் ஓட்ட போகிறோம். அந்த 7 ஸ்பீடு டிசிடி ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணுறேன். ஃபுல் த்ராட்டில் நான் கொடுக்குறேன். லான்ச் ஒன்றும் பெருசாக பவர்ஃபுல்லாக வந்து இல்லை. இப்போ நம்ம இருக்கிற மோடு வந்து டிரைவ் மோடு தான். ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அப்படி ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப லாங்கரான ஒரு கியர் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ ஸ்பீடு பில்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்ல டைம் வந்து எடுத்துக்குது. நல்ல வோக்கல் வந்து நமக்கு கேட்குது. பட் அந்த ரம்பிள்னஸ் வந்து வைப்ரேஷன் பெருசாக நமக்கு உள்ளே கேட்கல. இப்போ நீங்கள் லைட் ஃபுட்டாக ஒரு லைட் பெடல் நம்ம பண்ணி போகும்போது நல்ல ஒரு மைல்டான ஸ்பீடு வந்து பில்ட் ஆகுது. அந்த 7th ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காகவே வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டாலாக வந்து கியர் வந்து இல்லாமல் இருக்கும். பட் நீங்கள் ஹெவி த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இப்போ நீங்கள் பார்க்கலாம் 7th கியரில் இருக்குது. ஒரு த்ராட்டில் ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். 3 கியர்ஸ் டவுன் ஆகி 4th கியருக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அப்படியே ஒரு கட் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். ஓ மை காட், சூப்பராக வந்து ஸ்பீடு வந்து பில்ட் ஆகுது. ஆனால் இந்த 130 140 போகும்போது டெஃபினட்டாக பாடி ரோல் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இது வண்டி லாங்கரான வண்டி தான். அதே மாதிரி ஹைட்டுமே கொஞ்சம் அதிகம் தான். அப்போது ஒரு ஃபேமிலி காருக்கு, ஒரு எம்பிவிக்கு என்ன மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டு இருக்குமோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ்யூவி அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்க முடியும். இந்த ஜிடிஐ இன்ஜின் டர்போ காம்போவோட அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கியரோட ஷிஃப்டிங் வந்து ஹெவி த்ராட்டில் கொடுக்கல அப்படின்னா ஈஸி ஷிஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எதுவுமே ஷிஃப்ட் ஆகிறது நமக்கு ஃபீல் பண்ணவே முடியல. அந்த பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிற அந்த ரிஃபைன்மெண்ட் அண்ட் ஸ்மூத்னஸை நல்லா நம்மளால் ஸ்கியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீடுமே ரொம்ப ஜென்டிலாக வந்து உங்களுக்கு பில்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ பெப்பியாக ஓட்டணும் நீங்கள் அப்படின்னு நினைக்கும் போது இந்த எம்பிவியை ஓட்டுறதுங்கிறது ரிஸ்க்கு தான். அப்படி நினச்சா கூட உங்களால் அக்கேஷ்னலாக ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போது சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சாஃப்டர் சைடில் கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே அந்த அண்டுலேஷன்ஸ் எதுவுமே உள்ளே வராதபடி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹைவேல அதுவே ரொம்ப நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் 120 130 மேலே போகும்போது
ஒரு மாதிரி டிஸ்கனெக்ட் ஃபீல் வந்து இருக்குது. ஃபுல் லோடில் போகும்போது மேபி அது ஓவர் கம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் போகிறதே 2 பேர் தான் போகிறோம். அப்படிங்கிறப்போ வெயிட்டும் கம்மி, அதே நேரத்தில் சஸ்பென்ஷனும் ரொம்ப லைட்டராக இருக்கிறதுனால ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ளோட்டிங் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சிட்டி மேனுவரபிலிட்டிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைவேல ஒரு ஹை ஸ்பீடில் நல்ல ஒரு வெயிட் ஆட் ஆகுது. அதுவும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம போகிறது ஒரு நார்மல் மோடில் தான் போகிறோம். அதனால் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பில்டு, அதே நேரத்தில் ஒரு ஸ்டேரிங்குமே வந்து ஒரு மிடில் லெவலில் ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. கட் பண்ணி ஓட்டுறதுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் இப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள், லேன் திருப்பியும் இப்படி கட் பண்ணி போகிறோம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. இப்போது பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பாகவே வந்து உங்களுக்கு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பின்னாடி வெஹிக்கிள் எதுவும் வரல, நான் லைட்டாக ஜென்டில் ஒரு பிரேக் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், செம்ம ஷார்ப்பாக வந்து பிரேக்கிங் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் கண்ட்ரோல் மிஸ் ஆகிற ஒரு ஃபீலும் இல்லை. ஒரு கான்ஃபிடென்ட்டான ப்ராமிசிங்கான ஒரு பிரேக்கிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல் இன்ஜின், அதுவும் இந்த GDI டர்போ அப்படிங்கிறதுனால இன்ஸ்டண்ட்டான ஒரு புல் இருக்குது. 6 பேர் 7 பேர் உட்காரும் போது ஒரு லீனியரான பெர்ஃபார்மன்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும் பவர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லீனியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் அதில் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் அதில் வந்து ஓட்டணும் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அப்போது ஒரு MPV ஒரு ஃபேமிலியோட 6 பேர் 7 பேர் போகிறோம் அப்படின்னா அந்த குவாலிட்டி டைமை என்ஜாய் பண்ணிட்டு உங்களால் போக முடியுமே தவிர ரொம்ப ஒரு SUV அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் உங்களுக்கு கிடைக்காது. இதில் உங்களுக்கு டெஃபினட்டாக அது கிடைக்கும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். இன்டீரியரோட கம்ஃபர்ட்டு நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டெட் பெடல் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காலை வைக்கிறதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அந்த டெட் பெடலை வந்து கொஞ்சம் ஒய்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக்கு DCTங்கிறப்போ நம்ம லெஃப்ட் லெக் அங்கே தான் வச்சு ஆகணும். ஸோ அதுக்கேற்றாப்பில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். ஸ்டேரிங்கு இந்த டபுள் டீகட் அப்படிங்கிறது பெருசாக டிஸ்டர்பன்ஸாக தெரில. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டையே ஓட்டிட்டு டீகட்டுக்கே நம்ம ஒரு சேஞ்சாக பார்த்தோம். இப்போ டபுள் டீகட்னு சொல்லி ஒரு ஆர் ஷேப்பில் ஒரு ஸ்டேரிங்கு நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணும்போதும் நீங்கள் ஃபுல் மேனுவர் பண்ணும்போதுமே வந்து நமக்கு அது பெருசாக அது டிஸ்டர்பன்ஸாக தெரில. எதுவும் ஸ்லிப் ஆயிருமோ அப்படிங்கிற ஃபீல்லாம் இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிளஸ்டரில் காமிக்கிற மைலேஜ் நீங்களே இப்போ பார்த்துட்ருக்கீங்க 8 கிலோமீட்டர்ஸ் வந்து காமிக்குது. கிட்டத்தட்ட நல்லா அடித்து தான் ஓட்டியிருக்கிறோம். இப்போ பெட்ரோல் இந்த கேரன்ஸ் கிளாவிஸ் ஆர் கேரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிலோ 10 தான் இதோட மைலேஜ். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹைவேல போனாலுமே பிலோ 10 தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிட்டிக்குள்ளேயும் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனால் அவங்க கோட் பண்ணுறது 16.7 கோட் பண்ணுறாங்க இந்த DCTயில். பட் அவ்வளோலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேரன்ஸ் ஆர் கிளாவிஸாக இருந்தால் கண்டிப்பாக டீசல் தான். ஸோ டீசல் வந்து அவங்க கோட் பண்ணுறது 17.7 கோட் பண்ணுறாங்க ATயில். பட் ரியல் லைஃப்பில் ஒரு 18 to 20 கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100க்குள்ளே க்ரூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். சரியா? அப்போது இந்த MPVயில் கண்டிப்பாக டீசல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் நெகட்டிவ் என்னென்னா இந்த AdBlue அப்படிங்கிற ஃப்ளூயிடு, அதுக்கப்புறம் வந்து DPF இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பேடனாக வந்து உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு ஆடாஸு. இந்த கிளாவிஸில் ஆடாஸ் வந்து உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நல்ல ஒரு திக்கராகவே லைன் இருக்குது. நான் கையை எடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க. லேன் வந்து அது நம்மளை நீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி உள்ளே கூட்டு போகுது. ரொம்ப ஜென்டிலாகவே நம்மளை ஹேண்டில் பண்ணுது. ரொம்ப ஹார்ஷாக அலோவ் பண்ணி உள்ளே இழுத்துட்டு வர்ற பிரச்சனைலாம் வந்து உங்களுக்கு இல்லை. ஆனால் நம்மளை ஸ்டேரிங்கில் கையை வைக்க சொல்லி ஒரு வார்னிங்குமே கொடுக்குது. இப்போ நல்லாவே டேர்ன் எடுக்குதா பார்க்கலாம். எஸ், எடுக்குது. கான்ஃபிடெண்ட்டாகவே நம்மளால் தைரியமாக நம்மளால் போக முடியுது. ஆனால் இப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே நடுவில் வந்து உங்களுக்கு லைன் கட் ஆயிருச்சுன்னா ரொம்ப ரிஸ்கில் போயிடும். அதனால் இது ஒரு டிரைவர்லெஸ் காராக எடுத்துக்கக்கூடாது. ஒரு சேஃப்டிக்காக தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரூஸ் வந்து செட் பண்ணுறேன். 78 or 80ல் ஒரு க்ரூஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு வைக்கலாம். முன்னாடி வந்து ஒரு லாரி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த லாரி கண்டிப்பாக பிலோ 80 தான் போகுது. அப்போ நம்மளோட ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
ஃப்ரண்ட்டில் டிடெக்ட் பண்ணிருச்சு. டிடெக்ட் பண்ண உடனே ஸ்பீடு வந்து டிராஸ்டிக்காக லோ ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து ஆக்சிலேட்டரில் அப்பையும் கால் வைக்கல, இப்பையும் கால் வைக்கல. இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் அண்ட் கோ வரைக்கும் கூட இது போகும். இப்போ நீங்கள் திருப்பியும் 80க்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இண்டிகேட்டரை வந்து கொடுக்குறீங்க. ஸ்டேரிங்கை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்டில் கட் பண்ணி விட்றேன். கட் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, அதுவாகவே ஸ்பீடு பில்ட் ஆகிட்டு திருப்பியும் நம்ம செட் பண்ண அந்த 80யை போய் ரீச் பண்ணுது, அந்த வெஹிக்கிளை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக ஹைவேல ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். அதுவுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆடாஸோட கான்ஃபிகரேஷன் ரொம்ப நல்லாவே கான்ஃபிகர் ஆகிருக்கு. ரிவர்ஸுக்குமே வந்து அந்த கொலிஷனுக்கு கொடுத்துருக்காங்க, பிரேக்கிங்க்கெலாம். அதுவுமே ரொம்ப எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம செல்டாஸில் பார்த்துருந்தோம், அதில் இருக்கிற மாதிரியே அந்த 20 ஃபீச்சர்ஸ் வந்து இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஆடாஸ் ரொம்ப டீசெண்டாக இதில் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த பெட்ரோல் வேரியண்ட்டை நம்ம டிரைவ் பண்ண வரைக்கும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் இந்த ஜிடிஐயை டிரைவ் பண்ணும்போது ஒரு 7 பேருக்கு தேவையான ஒரு டீசெண்டான பவர் கிடைக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் பெப்பியாக ஓட்டினாலும் உங்களால் ஓட்ட முடியுது. ரொம்ப சைலண்ட்டாக, ரம்பிள்னஸே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீசல் காரில் தான் உட்காந்துருக்குறோம். பட் டிரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்ம ரொம்ப ஷூட் பண்ணி லேட்டாக வந்துட்டோம், டைமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம சென்னையில் கண்டிப்பாக இந்த டீசலை இந்த கிளாவிஸை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி நான் கொடுக்குறேன். ரியலி சாரி ஃபார் தட். இப்போ நம்ம இருக்கிற இந்த டீசல் காரில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு டேஷ் கேம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து 2 வேல இருக்குது. அதாவது கேபினுக்கு உள்ளேயும் கவர் பண்ணுது, கேபினுக்கு வெளியேயும் வந்து கவர் பண்ணுது. ஓயிலே இந்த மாதிரியான ஒரு டேஷ் கேமோட அட்டாச்சாக வந்து வருது. இந்த டாப் அண்டில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த கியாவோட கேரன்ஸ் கிளாவிஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், எக்ஸப்ட் இந்த டீசல் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.